பிறந்த குழந்தைக்கு எப்படி எண்ணெய் மசாஜ் செய்யணும், எப்படி குளிக்க வைக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு ஹீரோ ரெடி ஆயிட்டாரு. வாங்க எப்படி எண்ணெய் மசாஜ் செஞ்சு குளிக்கிறாருன்னு பார்க்கலாமா? மசாஜ் செய்யறதுக்கு இன்றைக்கி நாம் நல்லெண்ணெயை லைட்டாக சூடு பண்ணி அதில் பூண்டு தட்டி போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இது ரொம்ப நல்லது, உடல் உஷ்ணம் குறையும், ப்ளஸ் சளியெல்லாம் பிடிக்காமல் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்களோட உச்சியில் வைக்கிற எண்ணெய் ரொம்ப 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 முக்கியமானது. நம்ம ஊர்லலாம் குழந்தைங்களுக்கு தலை கூத்தணும், குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா நான் வந்து தலை கூத்துறேன்னு பாட்டி, அத்தை, பெரியம்மா, சித்தின்னு எல்லாரும் வரிசை கட்டி வருவாங்க. ஆனால் சென்னையில் அதுக்கு பெரிய டிமாண்டு. நான் கேட்டதுக்கு 10,000 கொடுக்குறீங்களா மாதம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து நிற்கிறாங்க. எனக்கு ஒரே ஷாக்காக போச்சு. சரி வாங்க, நம்ம பாப்பா ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கான், அவனை சமாளித்து மசாஜ் பண்ண போகிறாங்க. எங்கள் அக்கா தான் இந்த மசாஜை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு தலையிலேருந்து ஆரம்பிப்போம். தலையில் எண்ணெய் எடுத்து நல்லா இந்த மாதிரி கையால் கோதி விடுங்க. அப்புறம் லைட் மசாஜ் தான் பண்ணணும், ரொம்ப ஹெவியாலாம் நமக்கு பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ 2 விரலில் எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. அவருக்கு ஒரு பக்கம் சுகமாக இருக்குது, இன்னொரு பக்கம் என்னையா என்னை வச்சு பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்குற மாதிரி எனக்கு தோணுது. இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது. பாப்பாங்களுக்கு உச்சி வந்து மூடாமல் இருக்கும், அதாவது அந்த மண்டையோடு வந்து மூடாமல் இருக்கும், அது பள்ளமாகவே இருக்கும். ஸோ அந்த இடத்துல அடிப்படாமல் நம்ம பார்த்துக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எண்ணெய் வைக்கும்போது கூட அந்த இடத்துல எண்ணெயை வச்சு லைட்டாக இது பண்ணிவிடணும். இப்போ ஒரு மிளகா படுக்க வச்சு மூட்டியை நல்லா மசாஜ் பண்ணுறாங்க. பரவாயில்லைங்க, இவர் நல்ல கோஆர்டினேஷன் கொடுக்குறாரு. இப்படி மசாஜ் பண்ணுங்க, அப்படி மசாஜ் பண்ணுங்கன்ற மாதிரி. இப்போ இந்த வயசில் குழந்தைங்களுக்கு பண்ணுற மசாஜ் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா நம்ம குழந்தைய தூக்கி வச்சுட்டே இருக்கோம், அதனால அவங்களுக்கு உடம்பு வலி வரும், நிறைய அவங்க நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதெல்லாம் ரிலீஃப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரெச் ரொம்ப 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 அவசியமானது. அது அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்கும். அப்புறம் நல்லா விளையாடுறதுக்கான தூண்டுதலாக இருக்கும். கையை காலை அசைக்கிறது, அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும். ஸோ பின்னாடி முதுகுக்குள்ள நல்லா மசாஜ் பண்ணுறதுனால நல்ல போன் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும், ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ குப்புறப்படுத்த உடனே அவருக்கு கொஞ்சம் என்னடா பண்ணுறாங்க என்ன அப்படின்றதெல்லாம் தோணுது போல இருக்குது. லைட்டாக கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாரு. முதுகுக்கு நல்ல கோலம் போட்டுட்டு அடுத்து கைக்கு போகிறோம். கையை நல்லா திருப்பி இந்த மாதிரி ஆயில் வச்சு அப்போட நம்ம வந்து மசாஜ் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி 2 கைக்கும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்று சேர்த்து பிடிச்சிக்கோங்க. அடுத்து கழுத்து, அந்த பேக் போனு எல்லாத்துக்குலையுமே நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. 2 கையும் இப்படி பின்னாடி தூக்கி மடிக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் ஆகும். கை வலி, அப்புறம் அந்த ஃபிங்கர்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நம்ம பண்ணுற இந்த மசாஜ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. அதனால் யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம குழந்தைங்களுக்கு எது நல்லதுன்னு நமக்கு கண்டிப்பாக தெரியும். அடுத்து 2 காலையும் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு கீழேருந்து மேலுக்கா நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க, ஆயில் போட்டு. ஸோ இது இவங்களுக்கு ரொம்ப 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 ரிலாக்ஸேஷனாக இருக்கும். குட்டி குட்டி நர்வ்ஸ் இருக்குது, அதற்கு எல்லாமே நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். சைடு கேப்பில் நான் அவங்கள நல்லா அடின்னு அடிச்சிட்ருக்கேன். ஸோ பேக்கில் அடிக்கிறது மூலயமா அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பீடப் கிடைக்கும். இந்த மசாஜை இவ்வளோ தூரம் இவ்வளோ அழகாக பண்ணுற எங்கள் அக்காவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ எங்கள் அக்கா வந்து எனக்கு இன்னொரு அம்மா. அது மட்டும் இல்லை, எங்கள் அக்கா எம்எஸ்சி டயட்டிஷியன், மியாட்டில் சீஃப் டயட்டிஷியனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாப்பா டெலிவரிக்கு அப்புறமா அவங்க ரிலீவ் ஆகிட்டாங்க. ஸோ பாப்பாவுக்கு 3 இயர்ஸ் ஆகுது, கேர்ள் பேபி.
அதனால தான் இப்போ எங்களோட இருக்க முடியுது. அவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பா எங்களோட இருக்க முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களோட இந்த நாட்கள் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அது அலோவ் பண்ணது எங்கள் மாமாவுக்கும் இந்த வீடியோவில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அவர் அலோவ் பண்ணலன்னா எங்கள் அக்கா இங்கே இருக்க முடியாது இல்லையா? இந்த மாதிரி காலுக்கு ப்ரெஷர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் அக்குபஞ்சர் சொல்லுவாங்க. பெரியவங்களான பிறகு பெயினுக்கு எல்லாமே நம்ம ஊசி அது இதுன்னு வச்சு பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பேக் முடிஞ்சிடுச்சு, ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஃபேஸை பாருங்கள், தூங்குறாரு அவர் பண்ண மசாஜில். பாதி அழுக பாதி தூக்கம். செம்மையாக இருக்கும்ல இந்த பர்த் பேபியோட இது. ஆனால் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. என்னடா நம்மளை வச்சு செய்கிறாங்க அப்படின்னு தோணும். ஓச்சோச்சோச்சோ அழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் கண்ணுக்கு, அப்புறம் மூக்குக்கு, வாய், நெத்தி இது எல்லாத்துக்குமே நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஓச்சோச்சோச்சோ பார்த்து 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 பொறுமை பொறுமை பொறுமை. ஒரு பக்கம் அழுகையும் ஒரு பக்கம் தூக்கமும் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காரு பாருங்களேன். உங்கள் வீட்டு குட்டி எப்படி இருக்காங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆசையாக இருக்குது தெரிஞ்சுக்கணுன்னு. என்னோடய ஃபஸ்ட்டு பையனுக்கு நானே 1 மாதம் ஒரு அம்மா வச்சு பண்ணினோம் இல்லையா, அவங்க வந்து நல்லா பண்ணி விட்டாங்க. தலைக்கு நல்லா சுடு சுடு சுட வச்சு ஊற்றி விட்டுருவாங்க. அவர் நல்லா தூங்குவார். அதுக்கப்புறம் நானே ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுக்கு எங்கள் அக்கா இருக்கிற வரைக்கும் எங்கள் அக்கா ஊற்றுவாங்க. எங்கள் அக்காவோட வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா நான் தான் ஊற்றணும் இதெல்லாம் பார்த்து. ஸோ எல்லா மசாஜும் முடிஞ்சு குளிக்கவும் வந்தாச்சு. தலைக்கு ஷாம்பு போட்டு நல்லா மசாஜுக்கு முடிஞ்சு இப்போ குளியல் ஆரம்பித்தாச்சு. இதுக்கெல்லாம் அமைதியாக இருப்பார். நல்ல சுகமாக இருக்கும் அவருக்கு. தண்ணி ஊற்றும் போது தான் பார்க்கணுமே, அப்பா அழுகன்னா அழுக. இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே நாங்கள் ஒரு வழி ஆயிட்டோன்னா பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா ஷாம்புலாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவார். இப்போது நிறைய தண்ணி ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். முகத்தில் தண்ணி பார்த்து போடுங்க, மூச்சு திணறல் வரும். ஸோ இதை பார்த்துட்டு ப்ராப்பராக செய்யுங்க. குழந்தைக்கு குளிப்பாட்டுறதுன்றது ஒரு தனி கலை தான். அதுக்குன்னு வேகமாக அழுத்துறது, வேகமாக குளிக்க வைக்கிறது, தண்ணி வேகமாக ஊற்றுறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா யூடியூப்பை பார்த்து தான் இதை பண்ணுற அதை பண்ணுறேன்னு கெட்டதுக்குமே எடுத்துக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயத்துக்கு நாங்கள் என்றைக்குமே ஒத்துழைக்கவே மாட்டோம். ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் மட்டும்தான். தெரியாமல் தண்ணி ஊற்றிடப்படுறது, அதுக்கப்புறம் மூச்சு திணறல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வரக்கூடாது. கொஞ்சம் ப்ராப்பராக இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி குளிக்க வைக்கும்போது நல்லா சுடு சுடு தண்ணி ஊற்றும்போது பசங்க அழுகிறாங்க இல்லையா, அது ரொம்ப 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 நல்லது. குழந்தைங்க அழுகிறது அவங்களோட உள்ளுறுப்புகள் வளர்ச்சிக்கும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நார்மலாக இருக்காங்க அப்படின்றதுக்கு அர்த்தமாக இருக்கும். இன்னொன்று அவங்களுக்கு இருக்கிற சளி எல்லாமே அழுக மூலயமா வெளியில் வந்துடும். ஸோ அதனால் ஐயோ அழுகிறாங்களே குளிக்க வைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு மட்டும் யோசிக்காதீங்க. ஃப்ரெண்ட்லலாம் சோப் போட்டு இந்த வீடியோவை இவர் பெரியவனாகி பார்த்தாருன்னா என்ன சொல்லுவாரோ. ஒரு வழியாக குளிச்சு முடிச்சு ரெடியாகி அழகாக ஃப்ரெஷ் ஆகிட்டாரு. மையெல்லாம் வச்சுட்டு வசதியாக இருக்கு அவருக்கு. எதுவும் பேச முடியல. நம்ம இதுக்கு மேலே பேசினா என்ன பண்ணுவாங்க, நம்ம பேசாமல் தூங்கிடலாண்டா அப்படின்னு தூங்கிடுவார்.